அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாத பலன்கள் எப்படி அமைய போகின்றன, தை மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சப்தமத்தில் வலம் வந்த சூரியன் தை 1ஆம் தேதி முதலே அஷ்டமத்தில் அமருகிறாருங்க. சூரியன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு உறுதியாக அமைகிறது. ஏனென்றால் மிக வலுவாக தை 5ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் வக்ரகதியில் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில அதிரடியான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். 6ஆம் தேதியிலிருந்து புதன் மிக வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 23ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே புதனின் அமைப்பு நல்ல மாறுதலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் தை 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறுகிறார். பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் கர்மத்தில் உச்சம் பெறுவது முதன்மையான யோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது விரயத்தில் வக்ரகதியில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானும் தை 22ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வருகிறார். ஒவ்வொரு கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை பார்க்கும்போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வருவது எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வரப்போகிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானம் ஆகிய 12இல் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே குருவின் அமைப்பால் நிறைவான சுப காரியங்களை தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் செவ்வாயும் வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைவதும் ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க சனி பகவான். இது மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடுகிறது. கர்மஸ்தானமாகிய 10இல் ராகுவும் சுகஸ்தானமாகிய 4இல் மோட்சக்காரகரான கேதுவும் நிலை கொண்டிருக்கின்றன. நிழல் கிரகங்கள் மிக சிறப்பான வகையில் இந்த மாதம் முழுவதும் பெரிய பங்களிப்புகளை அள்ளி கொடுக்க போகின்றன. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரன் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். சுக்கிரனினுடைய உச்சம் மிகவும் சிறப்பான நற்பலன்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக திகழ்கிறவர் சுக்கிரன். எனவே சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக எதிர்பாராத பல நன்மைகள் அதிரடியாக உண்டு. சந்திரனும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக இந்த வேளையில் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்காக எப்படி பல வகையில வழிகள் உருவாகுமோ அதே போன்றுதான் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட இன்னல்கள் கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை களைந்து மிக சிறப்பான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வழிகள் உருவாகக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் முழுவதுமே பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. ஆனால் சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. சில நேரங்களில் எதிர்பாராத அலைச்சல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் அதீதமாக இருக்கலாம். பின்னர் படிப்படியாக குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பண்டிகைகள் மற்றும் விசேஷ தருணங்கள் இந்த தை மாதம் முழுவதும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய மருத்துவ செலவுகள் இந்த வேளையில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவாகம் சார்ந்த திருமண முயற்சிகள் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி இணைந்து செய்யக்கூடிய தொழிலில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம்
நிறைவாக உண்டு. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும். பாக்கியஸ்தானத்தை சுக்கிரன் மற்றும் சனி இணைந்து வலுப்படுத்துவதோடு சுக்கிரன் பிற்பகுதியில் உச்சமும் பெறுகிறார். எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் எதிர்கால நன்மைக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சில சிறப்பான விசேஷ தருணங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் தற்காலிகமாக விலகி நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உற்பத்திக்கான பணிகளை மிக சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் உற்பத்தி சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும். தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்குங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்பி சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளிலும் சுமூகமான தீர்வு எட்டப்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செய்வதால் இந்த வேளையில் தை மாதம் முழுவதும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அதன் மூலமாக பெயர் புகழ் பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. நஷ்டம் என்ற பேச்சிற்கே கலைத்துறையில் இடமில்லை என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் முற்றிலுமாக இந்த வேளையில் விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மிக தெளிவாக முடிவெடுப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவர்களுக்கிடையே நினைவாற்றல் அதிகரிக்குங்க. இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது தேவையற்ற விரய செலவுகளை தவிர்த்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் பல பணிகளை இந்த தை மாதத்தில் நிறைவாக செய்து முடிக்கலாம். மேலும் இந்த தை மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள். உறுதியாக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தை மாதத்தில் முருகப்பெருமானின் அருளால் பல்வேறு வகையான நன்மைகள் தடையில்லாமல் உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.